எல்லாருக்கும் இனிய வணக்கம். புதுசாக டீராஜன் பேச வேண்டியது எல்லாம் பேசியாச்சு. கோட்டைக்குள்ளே இருந்தாலும் ஒன்று தான், ரோட்டில் நின்னாலும் ஒன்று தான், வெளியில் இருந்துட்டு இருக்கிறது இது என்ன அரசியல் கட்சியா? பேச வேண்டியவங்களே பேசாதப்ப நாங்கள் எதுக்கு பேசணும்? ஏன் 500 ரூபாய் 1000 ரூபாய் தயார் பண்ணி வச்சுக்காம இந்த 500 ரூபாயும் 1000 ரூபாயும் செல்லாதுன்னு சொன்னீங்கன்னு கேட்டேன். ஒரு டிவிக்கும் ஒரு தளம் உண்டு. விஜய் டிவி பொறுத்த வரைக்கும் ஒரு கிளாஸ் ஆடியன்ஸ் வந்து, நான் வேறு டிவியோட பேரெலாம் சொல்ல விரும்பல. ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு ஒரு இயக்குனருக்கு வந்து ஒரு பிராண்ட் இருக்கும், ஒரு இயக்குனருக்கு வந்து ஒரு ஸ்டைல் இருக்கும், ஒரு இயக்குனருக்கு இதுதான் பேட்டர்ன் இருக்கும், ஒரு இயக்குனருக்கு இந்த பேட்டர்ன் ஆஃப் ஆடியன்ஸ் இருக்காங்க. அப்படின்ற மாதிரி விஜய் டிவிக்கு வந்து மற்ற டிவிலேருந்து மாறுபட்டு வந்து ஒரு கிளாஸ் ஆடியன்ஸ் அவங்க மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. சூப்பர் சிங்கரில் வந்து அந்த சின்ன குழந்தைங்களாம் பாட வச்சதெல்லாம் எப்படி மக்கள்கிட்ட போய் ரீச் ஆனிச்சோ அதுமாதிரி ஜோடி நம்பர் 1 பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு வந்து நான் ஜோடி நம்பர் 1 இல்லை, அவங்களோட சீரியலே வந்து ஒரு மற்ற சீரியல்லேருந்து ஒரு மாறுபட்ட சீரியல். இந்த சரவணன் மீனாட்சி இல்லைன்னா இவ்வளோ நாளாக அவ்வளோ பெரிய பேர் பெற்று இருக்க முடியாது. அதில் வர சீரியலாக இருக்கட்டும், அதில் இருக்கக்கூடிய அந்த காமெடி சம்மந்தப்பட்ட ஷோவாக இருக்கட்டும், இவங்கள பார்த்துட்டு பல ஷோக்கள் வந்து பல டிவியில் ஃபாலோ பண்ணக்கூடிய அளவுக்கு நல்ல ஒரு முன்னோதாரமாக முன்னோடியே பல இது பண்ணாங்க. அதில் ஜோடி நம்பர் 1 என் மகன் சிலம்பரசன் கூட ஃபஸ்ட்டு அதோட ஜட்ஜாக போய் இது பண்ணேன். அதனால் எனக்கு இது ஒரு வித்தியாசமான அனுபவம் இருக்குது. இது கிளாஸ் ஆடியன்ஸு. இந்த ஆடியன்ஸ்கிட்ட எனக்கு ஒரு புதிய ஒரு இந்த களத்துக்குள்ளேயும் நான் போய் அவங்கள்ட்ட போய் ரீச் ஆகுறது எனக்கு ஒரு புதிய அனுபவமாக இருக்குது. இந்த ஷோவில் நான் வந்து உங்களுடைய டான்ஸ்லாம் எதிர்பார்க்கலாமா? ஆக்சுவலாக ஒரு டான்ஸ் ஷோக்கெலாம் வந்து நான் வந்து ஜட்ஜாக மகதீரான்னு ஒரு தெலுங்கில் ஒரு ஷோவில் நான் பண்ணியிருக்கேன். நான் பல காலகட்டங்களில் பல இதில் வந்து இப்போ வந்து கேளுங்கள் சொல்லப்படும் ஒரு கேள்வி பதில் ஷோவே ஒரு 5 வருஷம் பண்ணியிருக்கேன். அப்புறமா வந்து நியாயம் என்று சொல்லுவேன் வந்து சன் இது விஜய் டிவிலே ஒரு ஷோ பண்ணியிருக்கேன். அதே மாதிரி அரட்டை அரங்கம் பண்ணியிருக்கேன், நிறையா பண்ணியிருக்கேன். அமுல் சூப்பர் குடும்பம் பண்ணியிருக்கேன், தெலுங்கில் மகதீரா பண்ணியிருக்கேன். இதே மாதிரி பண்ணுறதுல எனக்கு வந்து ஜோடி நம்பர் 1 ஒரு டான்ஸு ஷோக்கு முழுக்க ஒரு ஜட்ஜாக வர்றது ஒரு புதிய எண்ணம். நான் வந்து ஒரு பெரிய டான்ஸர்னு சொல்கிறதோ, நான் ஒரு பெரிய டான்ஸ் மாஸ்டர்னு சொல்ல மாட்டேன். நல்ல டான்ஸ்லாம் என் படங்களில் நான் ஒரு நல்ல டான்ஸ் பிரியர், நல்ல டான்ஸ்லாம் எடுப்பேன். அதனால் நல்ல ஒரு கலா ரசிகனாக இருக்கிறதுனால ஒரு வித்தியாசமான இதை கொடுப்பேன்ற மட்டும்தான் இது பண்ணியிருக்காங்களே தவிர, நான் வந்து அந்த அளவுக்குலாம் பெருசாக என்கிட்ட எதிர்பார்க்கக்கூடிய அளவுக்கு நான் பெரிய ஆள் இல்லை. நிச்சயமாக திறமையாளர்களும் இப்போ வந்து எல்லாருமே திறமை இருந்தால் கூட திறமைக்கு வந்து ஒரு பிளாட்ஃபார்ம் வேணும். அந்த ஒரு வைரம் இருந்தால் கூட அந்த வைரம் வெளியில் நான் என்னோடய பார்வையில் சொல்லுவேன், அந்த வைரம் வெளியில் தெரியறதுக்கு அது மேலே ஒரு ஒளிப்பட்டால் தான் அந்த வைரம் கூட சொல்லிக்கும். அது மாதிரி தான் இந்த திறமைசாலிகளும் வந்தோம்னா ஒரு மேட்டர் வந்து ஒரு காம்படிஷன் உள்ளே போனோன்னா போட்டியில் கலந்துக்கிட்டதுமே ஜெயிச்சிடணும் அப்படின்றத விட எவ்வளோ மனுஷன் அடிப்படப்பட வாழ்க்கையில் எல்லாத்தையும் விஷயம் கற்றுக்கணும். ஒரு விஷயத்தை வந்து அனுபவம் என்பது ஒரு பெரிய பாடம். அப்படி வந்து ஒரு அனுபவத்தை இந்த ஷோவுக்கு வரும்போது நான் கூட என்னை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு நாளும் ஒரு புதிய அனுபவத்தை தான் கற்றுக்கிறேன்னு சொல்லுவேன். எனக்கு எல்லாமே தெரியும், எனக்கு தெரியாது என்ன இருக்குது அப்படின்னு நினச்சிட்டாலே அன்றைக்கி என்னுடைய முன்னேற்றம் நின்றுடும். இந்த ஷோக்கு இந்த ஷோவில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு சின்ன ஒரு போட்டியாளர் கூட ஒரு சின்ன குழந்தை டான்ஸ் ஆனால் கூட அதில் ஒரு நுணுக்கத்தை நான் கற்றுக்கிறேன். அதை மாதிரி தான் ஒவ்வொருத்தரும் இது மூலமாக இந்த போட்டியாளர்கள் மட்டுமில்லை, இந்த ஷோவை பார்க்கக்கூடியவங்களுக்கு கூட அந்தந்த வீட்டில் இருக்கக்கூடியவங்க கூட தன்னுடைய குழந்தைங்கள்லாம் எப்படி என்கரேஜ் பண்ணணும், எப்படி அந்த குழந்தைங்களை மோட்டிவேட் பண்ணணும், அவங்கள எப்படி தட்டி கொடுத்து உருவாக்கணும் அப்படிங்கிறதுக்கு மற்றவங்களுக்குலாம் இது ஒரு பெரிய ஒரு இதாக இருக்கும். என்னால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு அட்வைஸ் அப்படிங்கிறது இல்லை, ஒரு அனுபவம் வாய்ந்தவன் என்ற முறையில் வாழ்க்கையில் ரொம்ப அடிபட்டு கஷ்டப்பட்டு வந்தவங்கிற முறையில் சில கருத்துக்கள் சொல்லக்குள்ள அது அடுத்தவங்களுக்கு வந்து ஒரு ஸ்டெப்பிங் ஸ்டோன், ஒரு படிக்கல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு தோல்விகளோ இல்லை உங்களை நிராகரிக்கப்பட்ட இந்த மாதிரி ஏதாவது அனுபவம் இருந்திருக்கா சார் உங்களுக்கு? இல்லை, வாழ்க்கையில் என்னோடய வாழ்க்கையே நிராகரிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை, என்னோடய வாழ்க்கையை வந்து அடித்து ஓரங்கட்டப்பட்ட ஒரு வாழ்க்கை, என்னோடய வாழ்க்கையை தட்டி விடப்பட்ட ஒரு வாழ்க்கை, என்னோடய வாழ்க்கையை தடங்களில் வந்து வந்த வாழ்க்கை, என்னோடய வாழ்க்கையை பல தடக்கருக்களை தாண்டி வந்த வாழ்க்கை, என் வாழ்க்கையை பல சோதனைகளை தாண்டி வந்த வாழ்க்கை, என்னோடய வாழ்க்கையை வந்து ஒரு இடர்களை மீறி நான் வாழ்க்கை நான் வந்து எனக்கு ரத்தன கம்பளம் விரிவிச்சு எனக்கு எந்த வரவேற்பு இது வரைக்குமே கிடைச்சதில்லை. நான் வாழ்க்கை முழுக்களும் போராடிக்கிட்டே இருந்திருக்கேன், இந்த நிமிஷம் வரைக்கும் போராடிட்டு இருக்கேன். சிம்பு சாரோட அச்சம் என்பது மறுபடியும் படம் பார்த்தீங்களா? நான் படம் பார்த்தேன், ரொம்ப இதுன்னு. சிலம்பரசனுடைய வாழ்க்கையில் சிம்புவோட லைஃப்பில் இந்த படம் ஒரு வித்தியாசமான மைல்ஸ்டோன், நிச்சயமான ஒரு மைல்ஸ்டோனாக இருக்குது. அந்த மைல்கல்லை அவர் தாண்டியிருக்காரு. விண்ணை தாண்டி ஒரு வேலை கூட வந்து ஒரு கிளாஸ் லவ் ஸ்டோரி. இந்த கிளாஸ் லவ் ஸ்டோரியில் இப்போ இவர் வந்து இந்த படத்தில் ஏஆர் ரஹ்மானோட மியூசிக் அது வந்து ஒரு இது. அது மாதிரி கௌதம் மேனன் வந்து அவர் கிளாஸை மட்டும்தான் படம் எடுப்பார், லவ் ஸ்டோரி கொடுப்பார். இந்த கிளாஸ்லேயே வந்து ஒரு
ஒரு ஆக்ஷன் பிளாக்கை சேர்த்தது. அது அந்த ஆக்ஷன் பிளாக் ஏற்ற மாதிரி அவர் சிம்புக்கிட்ட கொஞ்சம் வெயிட் போடுன்னு சொன்னேன். கரெக்டாக அந்த லவ் எபிசோடெலாம் எடுத்துகிட்டு கரெக்டாக அந்த செகண்ட் ஹாஃபில் டோட்டலாக இது கிடையாது. அதனால் டோட்டலாக அந்த அவரோட பாடி லாங்குவேஜ், அதில் இருக்கக்கூடிய வாட்ட சட்டமாக இருக்கிறது, அந்த ஆக்ஷனில் உள்ள யதார்த்தம் சிம்புக்கு வந்து ஒரு புதிய பரிணாமத்தை ஏற்படுத்தி கொடுத்துருக்குது. எல்லாத்த விட இதில் நான் ஒன்று மட்டும்தான் நான் சொன்னேன். இந்த 500 ரூபா 1000 ரூபா செல்லாதுன்னு சொன்ன பிறகு இந்த மாதிரி ஒரு பொருளாதார தட்டுப்பாட்டில் இந்தியாவை தாக்கிய ஒரு பொருளாதார சுனாமி, இப்படி ஒரு சூழ்நிலையில் ஒரு படத்தை ரிலீஸ் பண்ணி 3 வாரம் இப்படி ஒரு பாக்ஸ் ஆஃபீஸில் இவ்வளோ பெரிய ஒரு கலெக்ஷன் பெற்ற படம் இதுவாக தான் இருக்கும். இது ஒரு பெரிய தமிழ் திரையுலகத்தில் மட்டும் இல்லை, ஒரு பெரிய ஒரு சாதனை. இந்த சாதனை வேறு யாராவது நிகழ்த்திருந்தால் இந்நேரம் ஆக ஓகோன்னு இங்கே கொண்டிருப்பாங்க. ஆனால் சிலம்பரசன் வந்து அவருக்கு வந்து அவருடைய வெற்றியை தோல்வி என்று சொல்ல முடியாமல் சொல்லி அவரை புறந்தளிடாமல் வெற்றி என்பதையும் மெல்ல முடியாமல் பலர் பேர் இது பண்ணிகிட்ருக்காங்க. அதுதான் சிலம்பரசன். ஆனால் ஒன்று, அச்சம் என்பது மடமையடா, இது வந்து பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் எழுதின பாட்டு. அச்சம் என்பது மடமையடா, அஞ்சாமை திராவிடர் உடமையடா அப்படின்ற அந்த பாட்டு வரும். அந்த பாட்டுக்கு ஏற்ப உண்மையில் ஒரு 500 ரூபா 1000 ரூபா செல்லாதப்போ இப்போ படத்தை ரிலீஸ் பண்ண முடியுமா? அப்போ என்ன எல்லோரும் படத்தை தள்ளிக்கிட்டாங்க. ஆனால் சிம்பு மட்டும் இல்லை, தைரியமாக ஆவுட்டர் ரிலீஸ் ஆகட்டுன்னு சொன்னேன். அந்த துணிச்சல் மிக்க தமிழனா, அச்சம் என்பது மடமையடா, அஞ்சாமை என்பது திராவிடர் உடமையடா, அப்படிப்பட்ட ஒரு திராவிடனா ஒரு கௌதமேனன் இருந்ததுனால தான் இந்த படத்தை போல்டாக ரிலீஸ் பண்ணாங்க. இன்றைக்கி ஒரு மாபெரும் வெற்றி. லவ் ஸ்டோரிக்கு இந்த ஒரு பெண் எப்பயுமே புதுமுகம் இருந்தால் அந்த புதுமுகத்தை வந்து ஒரு நடிகை நடித்தா நடிகையாக பார்ப்பாங்க, அந்த புதுமுகத்தை போட்டு அந்த கேரக்டரை பார்ப்பாங்க. இந்த கேரக்டருக்கு அருமையான சூட்டபுளாக அந்த பொண்ணுடைய எளிமையான முகம், ரொம்ப ஒரு ஒரு மாடி வீட்டில் பக்கத்து வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு பொண்ணு மாதிரி இந்த பொண்ணு இருந்தது. இந்த படத்துக்கு ப்ளஸ் பாயிண்ட். அப்படிப்பட்ட ஒரு ஜோடியாக இந்த படத்தில் இந்த பொண்ணு நடிச்சிருந்தது பாராட்டத்தக்கது. அற்புதம். அந்த அம்மா மலையாளத்தில் ஆல்ரெடி ஒரு படம் சூப்பர், வடக்கன் செல்ஃபி குட்டி சூப்பர் ஹிட்டு. அந்த படத்துக்கு பிறகு செலக்ட் பண்ணி வெயிட் பண்ணி கௌதமேனன் படத்தில் தான் நடிச்சிருக்காங்க. அது சிம்பு கூட நடிச்சது எனக்கு ரொம்ப சந்தோஷம். எப்போ சிம்பு சார் மேரேஜ் எதிர்பார்க்கலாம்? இந்த வருஷம் இருக்கலாமா? அது என் கையில் இல்லை, கடவுள் கையில் இருக்குது. கல்யாண மாலை என்பது மனிதன் கடையில் காசு கொடுத்து வாங்கினீங்கன்னா சாதா மாலை, கடவுள் மனசு மூடி பண்ணி வச்சு காசு கொடுத்து வாங்கினா அதுக்கு பேர் தான் கல்யாண மாலை. கல்யாண மாலை மட்டும் மனுஷனோட கையில் இல்லை, காசில் இல்லை, கடவுளோட கையில் இருக்குது. போக்கி ராஜா படம் ஃபங்க்ஷனில் பேசினேன். புலிக்கு அப்புறம் போக்கி ராஜா தான் என்னுடைய நண்பர் செல்வகுமார் எடுத்த படம், அதில் பேசினேன். நான் இனிமேல் அந்த ஆடியோ ஃபங்க்ஷன்லாம் வரமாட்டேன், மேக்ஸிமம் வரதை அவாய்ட் பண்ண போகிறேன் அப்படின்னு பேசினேன். அதுலேருந்து நான் வரதில்லை. என்ன நான் பேசினா எனக்குன்னு அது வந்து என்னென்னு எனக்கு தெரியல. ஓரளவுக்கு ஏதோ கொஞ்சம் ஆண்டவன் பேச்சு திறமையை கொடுத்துருக்கான். அதில் பேசுனதில் ஏதோ கொஞ்சம் கைத்தட்டல் வாங்குறேன், பேர் வாங்குகிறேன். நான் பேர் வாங்குறத பார்த்தா சில பேருக்கு கொஞ்சம் பாவம், அவங்களுக்கு காம்ப்ளெக்ஸாக இருக்குது, பொறாமையாக இருக்குது, எரிச்சலாக இருக்குது. நம்ம ஏன் அவங்களுக்கு ஒரு எரிச்சலாக இருக்கணும்? ஏன் அவங்களுக்கு நம்ம வாழ்க்கை ஃபுல்லாக நம்ம என்னை பார்த்தா பயப்படுறாங்களா, அந்த இடத்துக்கு போகக்கூடாது. எனக்குன்னு கடவுள் எனக்கு என்ன எழுதியிருக்கணும் அது போகிறோம். நான் இனிமேல் புதுசாக போய் எனக்கு அது வேணும் இது வேணும் எந்த விதமான பேராசையும் இல்லை. என்னுடைய திறமைக்கு என்கிட்ட இருக்கக்கூடியதுக்கு நான் எதிர்நீச்சலே போட்டு வந்தவன். எனக்கு என்ன கடவுள் எழுதியிருக்கணும் அது கிடைக்கிறது எனக்கு போகிறோம்னு நினைக்கிறேன். நான் இப்போ பேசுகிற இந்த பேட்டியிலே பார்க்கலாம். முன்னெல்லாம் நான் என்ன கேள்வி கேட்டால் நான் பதில் சொல்கிற விதமே வேறு இருக்குது. இப்போ பார்த்திங்கன்னா எந்த விதமான படபடப்போ, எந்த விதமான பரபரப்போ, எந்த விதமான இதுவும் இல்லை. ரொம்ப கூலாகிட்டேன். ரொம்ப எல்லாத்தையுமே யதார்த்தமாக எடுத்துக்கிறேன். நான் இதுக்கு போய் வில்லனாக நடிக்கணும், எனக்கு என்ன அவசியம்? இது வரைக்கும் இது இந்த மாதிரி அப்படி ஒருவேளை ஒரு வில்லனாக நடித்து வாழ்க்கையில் இதாகிடக்கூடாதா அப்படின்னு கூட சில பேருக்கு எண்ணம் இருக்கும் போல இருக்குது. ஏதாவது அந்த டைரக்டர் சொன்னாரா நான் வில்லன்னு? இல்லை நான் உங்களுக்கு எதாவது விளம்பரம் கொடுத்தேன்னா நான் வந்து வில்லன் நடிக்க போகிறேன்னு சொன்னேன்னா? படம் நடிச்சிட்டேன், முடிச்சிட்டேன், படம் ரிலீஸ் ஆக போகுது. டைரக்டர் படத்தை பற்றி சொல்லுவார் கேவி ஆனந்த் சார். ஏஜிஎஸில் அவ்வளோ பெரிய ஒரு பிரம்மாண்டமான ஒரு பேனரு. அவங்க விரும்பி அந்த படத்தின் இயக்குனர், அவர் பெரிய ஒளிப்பதிவில் பெரிய இயக்குனர், நல்ல ஒரு படைப்பாளி. அவர் விரும்பி அந்த படத்தில் வந்து இது பண்ணுனார். அது மட்டும் இல்லை, நான் நடித்தாலும் பரவாயில்ல, எந்த விதமான காம்ப்ளெக்ஸும் இல்லாமல், எந்த விதமான தாழ்வு மனப்பான்மை இல்லாமல் பரவாயில்லன்னு என்னோட ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக நட்போட விஜய் சேதுபதி நடிச்சிருக்காரு. வெள்ளித்திரை இதுக்கெல்லாம் நல்ல பதில் சொல்லும். ஆமாம், சினிமாவே இன்றைக்கி தள்ளாடிக்கிட்டு இருக்கு, அல்லாடிக்கிட்டு இருக்கு. அவன் பெரிய ஆடி காற்றுல அம்மியே பறந்துக்கிட்டு இருக்கான். இதில் இப்போ நான் வந்து படம் எடுக்கணுன்னா போராடி தாங்க எடுத்தாகணும். பெரிய பெரிய ஆட்கள் எல்லாமே படம் எடுக்கிறதுக்கு தள்ளாடுறாங்க. சினிமாவில் இன்றைக்கி படம் எடுக்கிறத விட அந்த படத்தை ரிலீஸ் பண்ணுறது பெரிய கஷ்டமாக இருக்குது. ஜனங்கள் தேட்டருக்கு வரதே பெரிய கஷ்டமாக இருக்குது. இதில் வந்து இன்னொன்று, ஒவ்வொரு படமும் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி, படம் எடுக்கிறத விட ரிலீஸுக்கு முன்னாடி அவ்வளோ போராட்டம், அவ்வளோ இதுக்கெல்லாம் யார் விடிவு காண போகிறா? யார் இது பண்ண போகிறா? திரையரங்குகளில் வந்து இன்றைக்கி விற்கக்கூடிய டிக்கெட் ரேட் என்ன? இப்படிலாம் டிக்கெட் ரேட் இருந்தாக்கா திரையரங்கில் டிக்கெட் ரேட்டை தவிர அது உள்ளே வந்து ஒரு பார்க்கிங் ரேட்டு, அந்த பார்க்கிங் ரேட் எவ்வளவு, உள்ளே ஏதாவது ஒரு பொருள் வாங்கணுன்னா, ஒரு பாப்கார்ன் வாங்கணுன்னா எவ்வளவு, ஒரு பப்ஸ் வாங்கணுன்னா எவ்வளவு, ஒரு சின்ன ஏதோ அங்கே ஒரு பொருள் வாங்கணும், ஒரு பெப்சி வாங்கினா கூட
என்ன விலை, இவ்வளோத்தையும் கொடுத்துட்டு ஒரு படம் பார்க்க ஒரு குடும்பத்தோடு போனால் 1000 2000னா எந்த குடும்பங்க, எந்த ஏழை ஆளுங்க 1000 ரூபா செலவு பண்ணி படம் பார்க்க முடியும்? இதுக்கெல்லாம் என்றைக்கு நிலைமை மாறும்? நாட்டில் எதோட விலைவாசியெல்லாம் குறை பண்ணுறாங்க, சில பொருள்லாம் இலவசமாக கொடுக்குறேன்றாங்க. இலவசம் கொடுக்க வேணாம், தியேட்டரில் இந்த படத்துக்கு என்ன தான் டிக்கெட்டுன்னு தெரியாமலே டிக்கெட் எடுக்கணும்னா அந்த நிலைமை மக்களுக்கு சோதனையான நிலைமை. இதுக்கெல்லாம் ஒரு மாற்றம் வரணும். மாற்றம் வந்தால் தான் சினிமா வந்து சினிமாவாக இருக்கும். மோடி திட்டத்தை நீங்கள் ஆதரவு ஏற்கனவே கொடுத்துருக்கீங்க, நல்ல விஷயத்துக்கு கண்டிப்பாக கூட இருக்குன்றீங்க. நல்ல விஷயத்துக்கு கூட இருப்பேன்னு சொன்னால் அதில் இருக்கிற குறைபாடுகளும் சுட்டி காட்டினேன். அதான் டிஆர். 500 ரூபா 1000 ரூபா நோட்டு வந்து அது திட்டத்தை வரவேற்கிறேன்னு சொன்னபடியே ஏன் 500 ரூபாய் 1000 ரூபாயும் தயார் பண்ணி வச்சுக்காம இந்த 500 ரூபாயும் 1000 ரூபாயும் செல்லாதுன்னு சொன்னீங்கன்னு கேட்டேன். அப்புறமா ஏழைகளுக்கு அவ்வளோ இதில் இருந்திருக்கக்கூடிய கஷ்டத்தை எடுத்து சொன்னேன். ஆனால் இன்றைக்கி யார் போராட வந்திருக்காங்கிறதையும் சுட்டி காட்டுறேன். மக்களாக போராடுறாங்க, மக்கள் போராடல, சில அரசியல் கட்சிகள் போராடுறாங்க. அப்போ அவங்க மக்களை காப்பாற்றுறதுக்கு போராடுறாங்களா, தங்களை காப்பாற்றிக்கிறது போராடுறாங்கிறத மக்களே பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இன்றைக்கி வந்து ஆனானப்பட்ட அரசியல் கட்சி எல்லாமே படாத பாடுபட்டுக்கிட்டு இருக்கு. இப்போ இடைத்தேர்தல் நடந்தது. இடைத்தேர்தல் என்ன புதுமையை கண்டிங்க? இடைத்தேர்தல் என்ன புதுமையை கண்டிங்க? யார் என்னத்தை பேசிட்டாங்க, என்ன செஞ்சிட்டாங்க, என்ன பண்ண முடியும்? ஜனநாயகம் என்றதுன்னு சொல்லுவீங்களா? இல்லை என்ன கொள்கையை எடுத்து சொல்லி எல்லோரும் ஓட்டு கேட்டுக்கிட்டு இருக்காங்க? இல்லை எதிர்க்கட்சியாக செயல்பட வேண்டியவங்க என்னத்தை பேசிட்டாங்க, என்ன கேள்வி கேட்கணும் கேட்டாங்களா? கோட்டைக்கு போயிட்டாங்களா? கோட்டையில் போய் கேள்வி எழுப்பிட்டாங்களா? கோட்டைக்குள்ளே இருந்தாலும் ஒன்று தான், ரோட்டில் நின்னாலும் ஒன்று தான், வெளியில் இருந்துக்கிட்டு இருக்கிறதுக்கு இது என்ன அரசியல் கட்சியா? ஏன் பேச வேண்டியவங்களே பேசாதப்போ நாங்கள் எதுக்கு பேசணும்? பேசுவோம், பேச வேண்டிய நேரத்தில் பேசுவோம். சிந்திக்க வேண்டியவங்களும் மக்களே எதை பற்றியுமே கவலைப்படல. சிந்திக்க வேண்டிய மக்களை சிந்திக்க வைக்க வேண்டியவங்களும் சிந்திக்க வைக்கல. இவங்களுக்கு சிந்திக்க வைக்க தெரியலையா? மக்களுக்கு சந்திக்க தெரியலையா? மக்கள்கிட்ட எடுத்து பேச தெரியலையா? பேச வேண்டிய விதத்தில் பேசலையா? ஒரு வேளை பேச தெரிஞ்சவங்களாம் பேச தெரிஞ்சவங்க பக்கத்தில் இருக்கக்கூடாது, பயப்படுறாங்க. எங்கே அவன் மேலே வந்துடுவானோ எல்லாருமே பயப்படுறாங்க. நான்லாம் டி ராஜேந்தர்லாம் பேசுகிறேன்னு தானே பயப்படுறாங்க. ஓகே, பயப்பட்டுக்கிட்டே இருங்க, பேச வேண்டிய நேரத்தில் பேசுவேன். டி ராஜேந்தர் தைரியசாலி, துணிச்சல்காரன், எதிர்நீச்சல் போட தெரியுதுன்னு பலமாக அவ்வளவு. இனிமேலுக்கு தான் புதுசாக டி ராஜேந்தர் பேசணும். பேச வேண்டியது எல்லாம் பேசியாச்சு. என்ன பேசினாலும் அது இந்த எல்லாரும் என்னத்தை பேசும்போது அதுக்கு என்ன பலனையும் பார்த்துட்டேன். அதுலேருந்து என்ன தெரியுது? ஆண்டவன் நமக்காக எழுதி வச்சது மட்டும்தான் நடக்கும். முன்ன மாதிரி முந்திரி கட்ட மாதிரி எல்லாத்த விட பேசுகிறத விட எப்போ முக்கியத்துவமாக பேசணுமோ அப்போ மட்டும் பேசணும் முடிவு பண்ணிட்டேன். விஜய் டிவியோட இந்த ஜோடி நம்பர் 1 சீசன் 9க்காக தினமலர் இன்றைக்கு விஜய் டிவியோட இந்த ப்ரோக்ராமை நல்ல அவங்களோட இணைந்து நல்ல இதுக்கு ஒரு பெரிய விளம்பரத்தை தேடி கொடுத்து இதற்கு நல்ல ஒரு மேடை அமைத்து கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட இந்த தினமலர்.com என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி.